அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். எப்பேற்பட்ட கொம்பனும் உங்கள் பேச்சை கேட்டு நடக்க ஒரு கற்பூரம் போதும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எப்படி இறையாற்றல் இருக்கணுமோ, நேர்மறை ஆற்றல் இருக்கணுமோ, அதை போல வசிய சக்தியும் இருக்கணும். இப்போ வசிய சக்தி ஏற்படுறதுக்கு ஒரு எளிமையான சூட்சம பரிகாரம். வசிய சக்தி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எதிரி தொல்லை இருக்காது. அவங்கக்கிட்ட பேசுகிற எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை ஆற்றல் மிகுந்தவர்களாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை சுற்றி நிறைய நல்ல ஆற்றல்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நம்ம எண்ணங்களும் செயல்களும் உடனடியாக நமக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை, 2வது இலுப்பை எண்ணெய், 3வது நெய், 4வது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் இல்லாத பட்சத்தில் சாதா கற்பூரத்தை யூஸ் பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. இந்த பொருட்கள் மட்டுமே போதும். இந்த பரிகாரத்தை எந்த நாள்னாலும் செய்யலாம். தொடர்ந்து 7 நாட்கள் செய்யணும். குறிப்பாக அமாவாசை பௌர்ணமியில் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மற்றபடி நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லைங்க நான் இன்றைக்கி நேட்டே செய்யலாமா அப்படின்னா இரவு 9:50 பிறகு செய்யுங்க. மாதவிலக்கு நாட்களில் செய்யக்கூடாது. பிறப்பு இறப்பு தீட்டு உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது. மற்றபடி அசைவ உணவு சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம், தவறு கிடையாது. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். சர்வசகல வசியம் உண்டாக சர்வ சகல வசிய தாயத்து, கண்திருஷ்டி தாயத்து, ருத்ரசண்டி யாகத்தில் வைக்கப்பட்ட ருத்ரசண்டி தாயத்தின் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக தாயத்துக்கள், தனித்தனியாக வசிய தூபங்கள், தனித்தனியாக வசன அஞ்சனங்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம். உங்களுக்கு இப்போ நான் சொன்ன என்ன பொருட்கள் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக தீர்வுகள் இருக்குது. தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. பிரச்சனைகளுக்குரிய ஆலோசனைகளும் சொல்லப்படும், பரிகாரங்களும் சொல்லப்படும். எதை உங்களுக்கு சாத்தியப்படுமோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. நெய் எடுத்திருக்கீங்க இல்லையா, அந்த நெய்யையும் இலுப்பை எண்ணெயும் சரிபாதி ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெத்தலையை சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நீங்கள் கலந்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த நெய்யும் இழுப்பண்ணி அதை அந்த வெத்தலை மேலே ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. அதன் மீது ஒரு கற்பூரத்தை வச்சு வீட்டுக்கு வெளியில் ஒரு பழைய கல் எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு பழைய தட்டு அல்லது பழைய அகல் விளக்கு ஏதாவது எடுத்து இப்போ வெத்தலை மேலே நெய்யும் இழுப்பண்ணையும் தடவிட்டு அது மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு உங்களுக்கு வசிய சக்தி உண்டாகணும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும்னு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு தினமும் நான் சொன்ன மாதிரி இரவு நேரத்தில் இந்த கற்பூரத்தை பொருத்தி வைங்க. மீதி இருக்கக்கூடிய வெற்றிலை அதெல்லாம் நீங்கள் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம், தவறு கிடையாது. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தால் கண்டிப்பாக உங்களுக்குள்ள வசிய சக்தியும் பெறுகிறத உங்களால் நிச்சயமாக உணர முடியும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர் சங்கர், ஜெய ஜெயசங்கர், மகா பெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.